தொல்பொருள் அடையாள சின்னமாக அல்லது தொல்பொருள் அடையாளங்களாக பெயரிடப்பட்ட சில இடங்களில் குளங்களாக இருக்கிற பகுதிகளில் சிங்களவர்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. ஆனால் தமிழர்களுக்கு இந்த மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படலை. இப்படி நிறைய குற்றச்சாட்டுக்களை அடுக்கிக் கொண்டே போவார். இது ஆதாரங்களுடனான செய்திகளாக இருக்கிறது. அந்த காணொலி இருக்கிறது. அந்த காணொலியில் கொஞ்சத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம். ஆலயத்துக்கு சொந்தமான 18 ஏக்கர் காணிக்குள்ளே ஒரு வாழைமரம் கூட நாட்ட இல்லாத நிலையில் இருக்கின்றது. ஆனால் அதே வேளையிலே அந்த ஆலயத்துக்கு வெளியிலே 58 கடைகள். ஆனால் இந்த கடைகளுடைய விளக்கம் என்னன்னு இது பெரும்பான்மை சமூகத்துக்கு சொந்தமான கடைகள் சட்டவிரோதமாக இயங்கி கொண்டு வருது. அப்ப தொல்பொருள் திணைக்கள ஆலயத்துக்குள்ளே அரசமரம் வளர்ந்து இருக்குன்னு சொல்லி கட்டிடம் முடிந்து போற அளவுக்கு இருக்கின்றது. அது வாழைமரமோ அரசமரமோ தென்னை மரமோ கட்டிடம் முடியுதுன்னு சொல்லி அது வெட்டதான் வேணும். அதுக்கான அனுமதி உங்களோட திணைக்களம் மறக்கின்றது. நம்பர் 3, தாந்தாமலையிலே எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு சொந்தமான பெட்டியை பூட்டுவதற்கு அனுமதி இல்லை. ஆனா அதே நேரத்திலே அதே மாவட்டத்திலே கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ளே தொல்பொருள் அடையாளங்கள் இருக்கு சொல்லி அடையாளம் எடுக்கப்பட்ட ஒரு இடத்திலே புதிதாக ஒரு விஹாரை அமைக்கப்பட்டிருக்கு. This is not restoration, this is reconstruction. அப்ப ஒரே மாவட்டம் 2 சட்டம். சைவ ஆலயங்களுக்கு ஒரு சட்டம், பௌத்த விஹாரங்களுக்கு ஒரு சட்டம். நம்பர் 4, கௌரவ அமைச்சர் அவர்களே திருவண்ணாமலையிலே குச்சவெளி பிரதேசத்திலே புதிதாக 38 பௌத்த விஹாரைகள் அமைக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரதேசத்திலே 500க்கும் குறைவான சிங்களவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்ப ஒரு சிங்கள 10 சிங்கள குடும்பத்துக்கு ஒரு ஆலயம். இது என்ன வகையில் நியாயம்? தமிழ் மக்களுடைய நிலப்பரம்பலை தமிழ் மக்களுடைய இனப்பரம்பலை மாற்றுவதற்காக திருவண்ணாமலையிலே விசேடமாக இவ்வாறு நடவடிக்கைகள் தொடர்கின்றது. நம்பர் 5, குருந்தூர் மலையிலே 78 ஏக்கர் காணிகள் ஆலயத்துக்கு சொந்தமான காணியிலே விவசாயத்திலே ஈடுபட முடியாது. அதே நேரத்திலே குருந்தூர் குளம் என்றது தொல்பொருளுக்கு சொந்தமானது என்று சொல்லி குருந்தூர் குளத்திலே மீன்பிடியிலே ஈடுபட்ட தமிழ் மீனவர்களுக்கு அனுமதி இல்லை. சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் ராணுவத்தினுடைய அனுசரணையுடன் சிங்கள மீனவர்கள் அதிலே மீன் பிடிக்கிறார்கள். அப்ப இது எந்த வகையிலும் அதே போலதான் குருந்தூர் மலையிலே ஒரு தேங்காயை உடைத்து மத வழிபாட்டிலே ஈடுபட முடியாத சூழல் இருக்கின்றது. நம்பர் 6, இதே போலதான் கௌரவ அமைச்சர்களே வவுனியா வெடுக்குநாரி மலையிலேயும் கூட ஆலயங்களிலே மதப்பாடு வழிபாட்டிலே ஈடுபடுறதுக்கு அனுமதி இல்லை. ஏன்? அது தொல்பொருள் சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் தைட்டியிலே நீங்கள் தனியாருடைய காணிலே சட்டவிரோதமான ஒரு கட்டடத்தை அமைத்து அதிலே ஒரு விஹார் என்று சொல்லி அதை நீங்கள் சட்டப்பூர்வமாக செய்ய பார்க்கிறீங்க. நேற்றைய தினம் கூட பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தில் இதே பிரச்சனை வந்தது. எலிட்டி பலாலி பிரதேசத்திலே காணிக்க மாதா தேவாலயம் முடிக்கப்பட்டிருக்கு ராணுவத்தினால். ஆனால் தைட்டியிலே சட்டவிரோதமான விஹாரை. இன் லைட் ஆஃப் தி above, on what legal or historic basis are these discriminatory actions permitted and were the local affected communities ever consulted?